ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஜனநாயகன் அப்டேட் பத்தி தான் பேச போறோம். ஆல்ரெடி நம்ம ஜனநாயகன் அப்டேட் நெறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம். அப்போ இதுல என்ன புதுசா பேச போறீங்க அப்படின்னு தானே கேட்கிறீங்க. சோ அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜயே இத பத்தி ஒரு சூப்பரான அப்டேட் குடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் கூட பல படங்கள் பண்ண சிம்ரன் வந்து விஜய் கட்சி குறித்து ஒரு சில விஷயங்கள ஓப்பனா பேசியிருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். சோ ஜனநாயகன் படம் வந்து விஜயோடைய கடைசி படமா உருவாகிட்டு இருக்கு. ரொம்ப சூப்பரா வெளிவர போகுது. அதுக்காக தான் ரசிகர்கள் எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படம் எப்ப வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஜனவரி 9ஆம் தேதி இந்த படத்த ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி இதோட அப்டேட்ஸ், இதோட போஸ்டர் இதெல்லாம் வந்து எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையுமே எல்லாருமே கேட்டுட்டே இருந்தீங்க. சோ அப்படி இருக்கும்போது விஜயோடைய பிறந்த நாளான ஜூன் 22ல தான் வந்து இந்த அப்டேட், இந்த போஸ்டர்லாம் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இது குறித்து விஜய் வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எந்த ஒரு அப்டேட்டும் ஜனநாயகன் படத்த பத்தி வெளியில வரவே கூடாது. ஏன் அப்டின்னா, ஜனநாயகன் படம் வந்து 2026 ஜனவரி 9ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகப் போகுது. அதுக்கு இன்னும் நெறைய மாதங்கள், நெறைய நாட்கள் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ, இப்போ நம்ம படத்தோட போஸ்டரையோ, இல்லாட்டி ட்ரெய்லரையோ, இல்ல வேற எதையாவது நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்டின்னா, மக்களுடைய கவனமும், ரசிகர்களுடைய கவனமும், தொண்டர்களுடைய கவனமும் அதுல தான் ஃபுல்லா இருக்கும். சோ அரசியல்ல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் முழுசா வந்து அரசியல் களத்துல இறங்கணும்னு அப்படி நெனைக்கிறேன். சோ அப்படி இருக்கிறப்போ மக்களும், தொண்டர்களும், ரசிகர்களும் எனக்கு ஆதரவா இருக்கணும், வேணும். சோ அதனால அவங்களோட அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆக கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சோ ஜனநாயகன் பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் இந்த இயர்ல இதுக்கப்புறம் வெளியாக கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் யோசிக்கிறாராம். அத ஸ்ட்ரிக்ட்டாவுமே சொல்லியிருக்காராம். சோ இததான் வந்து அந்த படக்குழுவும் ஃபாலோ பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம வினோத் அவங்களோட டைரக்ஷன்ல பூஜா ஹெக்டே, பாபி தியோல் இவங்க எல்லாருமே அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. சூப்பரா இந்த படம் வெளியில வரும் அப்படின்றது ரசிகர்களுக்கே தெரியும். சோ சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் வரும்போது மக்கள் வந்து விஜய கொண்டாடுவாங்க. சோ அந்த கொண்டாட்டம், அந்த ஹாப்பினஸ் எல்லாத்தையும் ஓட்ல காட்டுவாங்க அப்படின்னுமே வந்துட்டு படக்குழு மேபி அதை டிசைட் பண்ணியிருக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு விஜய் அண்ட் படக்குழு சேர்ந்து தான் இந்த முடிவுகளை எடுத்திருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது விஜயோடைய அரசியல் வருகை குறித்து நிறைய பேர் வந்து நிறைய விதமா பேசியிருந்தாங்க. சினிமா துறையில இருக்கிற அத்தனை பேரும் விஜய்க்கு வாழ்த்து சொன்னாங்க. சோ அரசியல்ல இருக்கிற நிறைய பேர் வந்து எதிர்ப்பு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, சினிமால இருந்து வந்தவங்க எத்தனை பேர் வந்து அரசியல்ல நின்னு இருக்காங்க, எத்தனை பேர் காணாம போயிருக்காங்கன்றது நமக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி அரசியல் சைடுல இருந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சினிமா பிரபலங்கள், நட்சத்திரங்கள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து விஜய் பண்றாரு அப்படின்னா அதுக்கு உண்மையிலே வந்துட்டு ஏதோ ஒண்ணு யோசிச்சுதான் அவர் பண்றாரு. முன் வச்ச கால பின் வைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்காக அவர் உச்சத்துல இருக்கும்போது அந்த பேரும் புகழையும் அவர் தொடர்ந்து அரசியலுக்கு போறாரு. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா அதுலயும் அவர் ஜெயிப்பாருன்னு நாங்க நம்புறோம். அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் மக்கள் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம்னு சொல்லி விஜயோட ரசிகர்கள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. சோ ஒண்ணு வேணும் அப்படின்னு நினைச்சா நம்ம ஏதாவது ஒண்ணு இழந்துதான் ஆகணும். அதுக்காக விஜய் வந்து சினிமாவை இழந்திருக்காரு. சோ அரசியல அவர் பிடிச்சிருக்காரு. சோ கண்டிப்பா அந்த இடத்துல அவர் முதலிடமா வருவாரு. அவர் வந்து அடுத்த ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மக்கள் அதை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சினிமா உலகத்தை சேர்ந்த நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ விஜய் கூட சிம்ரன் அப்படிங்கிற ஒரு ஜோடி வந்து நம்மளால மறக்கவே முடியாது. விஜய் அண்ட் சிம்ரன் பேர் வந்து சூப்பரா இருக்கும். ஏன் அப்படின்னா, துள்ளாத மனம் துள்ளும், ஒன்ஸ் மோர், பிரியமானவளே, உதயா இந்த மாதிரி பல படங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்திருக்காங்க. அவங்களோட படங்கள் மட்டும் கிடையாது, பாடல்கள் எல்லாமே பயங்கர ஹிட் ஆனது. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரோட ரிங்டோன், காலர் டியூன்லாம் பாத்தீங்கன்னா அப்போ 90ஸ்ல உள்ள சாங்ஸ் தான் இருக்கும். அதிலும் துள்ளாத மனம் துள்ளும் சாங்ஸ்லாம் வந்து யாராலையும் மறக்கவே முடியாது. அவ்வளவு சூப்பரா இருக்கும் ரெண்டு பேரோட அந்த பேரும். சோ இப்போ ரீசெண்டா சிம்ரன் இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூல விஜய் பத்தி கேட்டிருக்காங்க, அரசியல் பத்தி கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப சிம்ரன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவருக்கு வந்து நான் வாழ்த்துக்கள் தான் சொல்லுவேன். ஏன்னா இவ்ளோ பெரிய ஒரு முடிவை தனிப்பட்ட மனுஷனா யோசிச்சு எடுத்திருக்காரு. சோ கண்டிப்பா வந்து அதுல அவர் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். இது வந்து விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சவால்ல அவர் எப்படி ஜெயிச்சு வெளியில வர போறாரு அப்படின்றத நாங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா அவருக்காக சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சிம்ரன் சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம 90ஸ்ல ஆன் ஸ்கிரீன் பேர் உங்களுக்கு யாரை பிடிக்கும் உங்க கூட நடிச்சவங்கள அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து விஜய தான் சொன்னாங்க. அண்ட் விஜய் கூட நடிச்ச துள்ளாத மனம் துள்ளும் படம் எனக்கு இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் தான் அப்படின்ற மாதிரி சிம்ரன் சொல்லியிருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும்போது உண்மையிலே சூப்பரா இருக்கும். அவ்வளவு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம விஜய் எவ்வளவு பெரிய டான்சர் அப்படின்னு தெரியும். அவருக்கு ஈக்குவலா ஆடக்கூடிய ஒரு ஹீரோயின் அப்படின்னா அப்ப வந்து சிம்ரன் தான் இருந்தாங்க. மேபி இப்ப வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து சிம்ரன் தான் வந்து காம்படிட்டிவா இருந்திருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான பேரா தான் இருந்திருக்காங்க ரெண்டு பேரும்.
வரும். சோ இந்த சினிமா பயணத்தை விஜய் அண்ட் சிம்ரன் தாண்டி பாக்குறப்போ சோ இப்போ சினிமாவை தவிர்த்து விஜய் வந்து முழு நேர அரசியல்வாதியா மாறிட்டாரு. சோ அவரோட அரசியல் பயணத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக, பாஜக இவங்களெல்லாம் பயங்கரமா டைரக்டாவே தாக்கி பேசிக்கிட்டு இருக்காரு. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து குறைவே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இங்க வந்து போட்டிகள் ரொம்ப கடுமையா இருக்கு. சோ படத்துல எப்படி வந்து போட்டிகள் இருக்குமோ அதே மாதிரி அரசியல்ல அதை விட பல மடங்கு போட்டிகள் இருக்கு. சோ ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல விஜய் இருக்காரு. ஆனாலும் அதுல இருந்து அவர் எப்படி ஜெயிச்சு வரப்போறாரு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ விஜய் சிம்ரன் பேர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விஜயோட அரசியல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இதே மாதிரி சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின அப்டேட்ஸ் டே பை டே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.